ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கிளாஸ் தான். ஸோ நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேங்கிங் போடுவோம் இல்லையா லாஸ்ட்டில் கீழே. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டு கிளாஸு. ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட்டு கிளாஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 4 சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீடு. நீங்கள் என்ன ஹேங்கிங்ஸ் கொடுத்தாலும் லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீடு வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்தில் 4 சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஒரு 3mm பீடு இல்லை 4mm நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடு. நீங்கள் என்ன ஹேங்கிங் கொடுத்தாலும் இதோட இந்த 3mm பீடோடு நிறுத்திடக்கூடாது. ஒரு சுகர் பீடு லாஸ்ட்டு வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். அது நீங்கள் இங்கே என்ன பீடு கொடுத்தாலும் சரி, ஹேங்கிங் பீடு கொடுத்தாலும் சரி, சுகர் பீடே இல்லை சுகர் பீடே ஃபுல்லாக கொடுக்குறீங்கனாலும் இப்போ 4 பீடு வேணும் அப்படின்னா ஒரு 5வது ஒரு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி கீழேருந்து த்ரெட்டு நார்மல் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட் எடுத்துகிட்டு ஸோ நார்மல் நீடில் வந்து நீங்கள் சுகர் பீடு உள்ளே போகிற நீடிலாக ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நீடில் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சுகர் பீடும் உள்ளே போகணும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. நான் வந்து கிளியராக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் த்ரெட்டு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம், ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சுகர் பீடை நல்லா கவனிங்க. லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண சுகர் பீடை வெளியே தள்ளிட்டு இருக்க எல்லா பீட்லேயும் த்ரெட்டை விட்டுறேன். ஸோ த்ரெட்டை விட்டு அப்படியே அதை கீழே குத்தி கீழே இழுக்கிறேன். ஓகே, இப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹேங்கிங்ஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எது பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு மாடலாக லைனாக பார்ப்போம், ஒரே மாடல் இல்லாமல். ஸோ ஒரு மாடலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 3mm பீடு இல்லை 4mm பீடு எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ உங்களுக்கு எத்தனை பீடு வேணுமோ அத்தனை பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா பீடுக்கும் உள்ள நீடியில் விட்டுட்டு கீழே பொறுமையாக அழுத்திங்க அப்படின்னா இது ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை கஸ்டமர் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கட் பீடு கொடுத்துருக்கேன். ஸோ 4 கட் பீடு, ஒரு ஹேங்கிங் பீடு, ஒரு சுகர் பீடு. ஸோ இப்போ இந்த சுகர் பீடை பின்னாடி தள்ளிட்டு மிச்சம் இருக்க பீட்ஸில் எல்லாமே வந்து பொறுமையாக நீடியில் விட்டு அப்படியே அதை கீழே குத்திட்டு கீழே வந்து இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து 3 பீடு வச்சுருக்கேன். ஒரு ஐடென்டிஃபைக்காக நடுவில் வேறு கலர் பீடு வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் பீடு வேணுமோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பீட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. அகைன் சுகர் பீடை மட்டும் இது பண்ணிவிட்டு இப்போ 3 இது இருக்கு இல்லையா கீழே, ஸோ அந்த 3 பீடுக்கு மட்டும் த்ரெட்டு வந்து நீடியில் வந்து விட்டு எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், அது மட்டும் ஃபஸ்ட்டு ஸோ பொறுமையாக அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 இதுக்கும் வந்து நீடியில் விட்டு அந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா 2 வாட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அகெயின் வந்து ஒரு டியூப் பீடு எடுத்திருக்கேன். ஸோ டியூப் பீடு நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பீடை வச்சுட்டு அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியான கிளாஸ் தான் இது, ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஒரு பீடுலையும் நீடியில் விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்த இடத்துலையே கீழே குத்தி இழுக்கிறோம் அப்படின்னா லாக் ஆகும்.
ரொம்ப லென்த்தாக இருந்தது அப்படின்னா 2 வாட்டி பாதி பாதியாக நீடில் வச்சு இது பண்ணிக்கணும். நீடில் பத்தாது இல்லையா, ஸோ அதனால். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன். ஸோ எல்லாமே ஒரே டிசைனாக போட்டு காமிக்காமல், ஸோ ஒரு டிசைனாக போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டியூப் பீடே தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஹேங்கிங் பீடு, சுகர் பீடை தள்ளி விட்டு, ஸோ மொத்த பீடையும் வந்து இன்செர்ட் பண்ணி நீடில் உள்ள விட்டு அதே மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லென்த்து போதுனாலும் அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ உங்களோட கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து, இல்லை நீங்களே போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹேங்கிங்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஈஸியான கிளாஸ் தான். ஓகே, ஸோ ஒரு இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஒரு மாடல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 சுகர் பீடு, 2 ஆன்டிக் பீடு, அகெயின் ஒரு சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். அகெயின் ஒரு சுகர் பீடை தள்ளி விட்டுட்டு நீடில் இன்செர்ட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ நான் 2 ஆன்டிக் பீடு வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆன்டிக் பீடு வந்து வைக்காமல் 2 ஆன்டிக் பீடு வந்து இதில் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் ப்ரொசீஜரில் வச்சு லாக் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு ஆரி ஒர்க்குக்கு கீழே போட ஹேங்கிங் போட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல அழகான லுக் வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் வந்து பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ சுகர் பீடை விட்டுட்டு, ஸோ லென்த்தாக இருந்தால் பாதி பாதியாக இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வேறு மாதிரி வந்து இதுவாகும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து சுகர் பீடுக்கு வந்து லாக் பண்ணிடுறேன்னா பாதியில், அகெயின் அப்படியே அதை மேலே வந்து குத்தி இழுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு மேலே வந்து 3 இது மாதிரியும் கீழே வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரியும் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லாக் வந்து போட்டுப்பேன். இந்த சைடு பீடுக்கும் அந்த சைடு பீடுக்கும் வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே இதுவாக இருக்க. இது வந்து மேலே பார்க்க அக்கு சொல்லுவோம் இல்லையா தமிழ் எழுத்துக்கள், ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஹேங்கிங் கிளாஸ் ரொம்பவே ஈஸி, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கிளாஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து கேளுங்க. ஸோ எல்லோரும் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து நான் ப்ரைவேட்டாகவே வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஹேங்கிங் கிளாஸை இந்த மாடல்ஸும் போட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் ஆகிற ஓனாக நிறைய ஒரு 10 மாடல்ஸ் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ கிளாஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 100 ருபீஸ் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒன்லி 1 பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், 100 ருபீஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரென்னா ஆரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 ருபீஸ்க்கு 100 ஸ்டிச்சு, 100 கிளாஸஸ் அண்ட் ப்ளவுஸ் மார்க்கிங்கோடு வந்து நம்ம சொல்லித்தரோம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா வந்து